பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்துட்டு என்னடா பேக் பண்றீங்க உங்க இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி சுபிலாம் உட்காந்து பிக் பாஸோட ப்ராப்பர்ட்டி போட்டோன்னு எடுத்து பேக் பண்ணிருக்காங்க. உங்க பொருளை எடுத்துட்டு போங்கடான்னா பிக் பாஸோட ப்ராப்பர்ட்டி பிக் பாஸ் வீட்டையே கழட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க போல. அது ஒரு பக்கம் நடக்குது. மெயின் டோர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு சாண்ட்ரா நிறைய ரீக்ரியேஷன் மூமெண்ட் பண்றேன்ற பேர்ல உட்காந்துட்டு எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. எதனால அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் வாட்டர் மிலான் ஸ்டார் திவாகர் என்னால திவ்யாவை மிஸ் பண்ண முடியாம இருக்க முடியாது, அதனால நான் போய் திவ்யாவோட போட்டோ எடுத்துட்டு வரேன்ற மாதிரி போட்டோ பேக் பண்ணிருக்கார். இந்த மாதிரி பல சம்பவங்கள் லைவ்ல நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஜிடிஎலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போலாம். என்னன்னு தெரியலங்க, இன்னைக்கு என்ன அவ்வளோ தடுமாற்றம் எனக்குள்ள இருக்குது. சம்திங் இந்த சீசன் ஓவர் ஆகுதுல்ல, அந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, பிக் பாஸ் வந்து அவங்க குரூமிங்ல இருந்து ஒரு பக்கம் அவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, அவங்க பொட்டியில அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்களோட இதுதானே இது பண்ணோம். சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் ஸ்டோர் ரூம்ல ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒன்று தொங்க விட்டுருந்தாங்க. அது மீன்லாம் வரைஞ்சி சூப்பரா இருந்தது. அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு பேக் பண்ணிருச்சு. உடனே பிக் பாஸ் இந்த செட்டு ப்ராப்பர்ட்டி பிக் பாஸோட பொருட்கள் இது எதுவும் எடுத்து பேக் பண்ணக்கூடாது, புரியுதா? அதை எடுத்துட்டு நீங்க வச்சுட்டு போங்க. இல்லைன்னா நீங்க அந்த பேக் என்ன மீறி தான் வெளியே வரும். அப்புறம் நான் எதை எடுக்கணுமோ எடுத்துட்டு தான் வெளியே அனுப்புவேன்ற மாதிரி பிக் பாஸ் அங்கேயே ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டார். ஓகே, சுபிக்ஷா வேற. இன்னொரு பக்கம் திவாகர் இருக்கார் இல்லையா, திவாகர் அங்க கேப்டன் ரூஃப் இருக்கு இல்லையா, அந்த ராஃப்ல கேப்டனோட வரிசையா போட்டோ இருக்குல்ல, எல்லாரும் ஆளுக்கு ஒரு போட்டோ பிடிங்க எடுத்துக்கிறது. இல்ல அவன் போட்டோ அவன் பிடுங்கன்னா பிரச்சனை இல்லை. திவாகர் போய் திவ்யாவோட போட்டோ எடுத்துன்னு வந்து அவர் எடுத்துட்டு போறாரா. ஏன்னா திவ்யாவை மிஸ் பண்றாராம். அங்க ரொம்ப பார்க்க முடியாத ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா, ஃபீலிங்ஸா இருக்குமா. அதனால என்ன பண்றாங்க, கேமரா முன்னாடி போயிட்டு அந்த போட்டோ எடுத்துன்னு வந்து போயிட்டு சாண்ட்ராவும் எதுவுமே சொல்றாங்க, மிஸ் பண்றாராம், ரொம்ப கஷ்டப்படுறாருன்றதுக்காக அந்த போட்டோ எடுத்துட்டு போறாரா, என்னென்னலாம் பண்றாரு பாருங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அந்த பொண்ணு இவரை பார்த்தா தெரிச்சு ஓடுது, இவருக்கு இந்த போட்டோ தேவையான்ற மாதிரி போட்டோ எடுத்துன்னு பேக் பண்ணி வச்சிட்டாரு. எப்படி பேக் பண்ணி அப்படியே லக்கேஜ் அனுப்புறாரு போட்டோவை. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த இது குரூமிங் பண்ண ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. திவ்யா மட்டும் எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னு சபரி ஒரு பிராங்க் மாதிரி பண்ணான். வந்த உடனே பாத்தீங்கன்னா அங்க திவ்யா கிட்ட வந்து இந்த மாதிரி உங்க போட்டோ சுட்டுட்டு திவ்யா அப்படின்னும் போது திவ்யா, ஓ ஒழுங்கா போட்டோ வச்சிரு, வேற எதனா நீ போட்டோ எடுத்துக்கோ, என் போட்டோ கொடு, கேப்டன்சி போட்டோ இம்பார்ட்டன்டான போட்டோ, அதை கொடுத்துட்டு வேலையை பாரியா, இந்த மாதிரிலாம் வேலை பார்க்காத, நீ பிக் பாஸ் டீம் கிட்ட நான் கேட்கறேன் அந்த போட்டோ குடியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எஃப்ஜே போயிட்டு அந்த பொட்டியை திறந்து எஃப்ஜே திவாகர்லாம் அந்த போட்டோவை எடுத்து திவ்யா கிட்ட ஒப்படைச்சாங்க. உடனே பிக் பாஸ் லெட்டர் அனுப்புறாரு, இந்த மாதிரி ராஃபோட போட்டோ இந்த எந்த போட்டோவும் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி லெட்டர் அமைச்சு முடிச்சு விட்டாப்பல. எப்படி முடிச்சு விட்டாப்பல. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து சாண்ட்ரா கேமரா முன்னாடி போய் சொல்றாங்க, இந்த வீடியோ எனக்கு நிறைய எமோஷன்ஸை கொடுத்துருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு கார் டாஸ்கோட அனுபவமா இருக்கட்டும், டிடிஎஃபா இருக்கட்டும், என் குழந்தைங்களை மிஸ் பண்ணதா இருக்கட்டும், ஹஸ்பண்டை மிஸ் பண்ணதா இருக்கட்டும், டோரை விட்டு வெளியே பண்ணதா இருக்கட்டும், நிறைய நினைவுகள் இந்த வீட்டில் நடந்தது எல்லாமே க்ளோஸ் டு மை ஹார்ட், என் இதயத்துக்கு நெருங்கிய மூமெண்டா நிறைய இருக்கு அப்படின்றதை நான் ஃபீல் பண்றேன். மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு பிஆர் இல்லாம இவ்வளவு தூரம் நான் வந்தேன், எப்படி பிஆர் இல்லாம இவ்வளவு தூரம் வந்தேன் நானு, என்னது இது, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க ஜெயிக்கணும், ஃபினாலே நிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க போல, அது நடக்கல. இப்படி பேசுறாங்களா. இவர் இங்க பேசுறாரு, அப்படியே கட் பண்ணா ஒய்ஃப் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரசன்ட் பேசுறாப்ல. இங்க 4 பிளேயர்ல யார் வின் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க, டிசர்விங் பிளேயர் தான் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த வீடியோ எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு, நான் புதுசாக கற்றுக்காத நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், என்னோட லைஃபை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்திருக்கு அப்படின்றது தான். என்றைக்குமே பிக் பாஸ்ன்றது என் மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல நிற்கும். ஐ லவ் யூ ஸோ மச் பிக் பாஸ். உங்கள் கூட ட்ராவல் பண்ணதும் இந்த வீட்டோட நினைவுகளும் நான் மறக்கவே மாட்டேன், மறக்கவும் முடியாது அப்படின்றத சொல்லுறாரு. கன்ஃபார்மாக நான் போய் நிறைய படங்கள் வெளியே போய் பண்ணிட்டு பெரியாள் ஆவேன், ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் பிக் பாஸ் 15 நிமிஷம் டைமிங், அதுக்குள்ள வந்து லிவிங் ஏரியா உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டாரு எமோஷனல் ஸ்பீச்சுக்கு. அடுத்து என்ன பண்றாங்க, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அந்த ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா போயிட்டு அந்த அந்த கால் மேல கால் போட்டு கேம் ஓவர்ன்ற மாதிரி வாரம் சாண்ட்ரா பண்ணாங்களே, அந்த மூமெண்ட் நானே ஃபயர் விட்ட மூமெண்ட், அதை ரீக்ரியேட் பண்ணாங்க. அது அங்கிருந்து சாண்ட்ராவோட டவுன்ஃபால் ஆயிடுச்சு. அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு அப்புறம் சாண்ட்ரா அதே ரேஞ்சில் போயிருந்தா ஓகே, பட் வேற ரீதி ட்ரை பண்ணி தான் சாண்ட்ரா டவுன்ஃபால் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஒரு மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணி சாந்தரா சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. சரி இதுதான் அப்படின்னு பார்த்தா வெளியே கார்டன் ஏரியாவில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு மெயின் டோர்ல உட்காந்து ஒரே அழுக சாண்ட்ரா. எதுக்கு அழுகுன்னா, எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு மக்கள் ஏன் என்னை ஓட்டு போட்டு காப்பாத்தல, மக்கள் ஏன் என்னை ஓட்டு போட்டு உள்ள வைக்கல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், பிஆர் இல்லாம இருந்திருக்கேன், மக்கள் என்ன ஓட்டு போட்டு வச்சிருக்கணும், மக்கள் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏமா நீங்க பண்ணது மக்களுக்கு யாரை சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றது மக்களுக்கு தெரியும்னா, இதுல என்ன பண்றாங்கன்னா சாண்ட்ரா அந்த கார் டாஸ்க்கு அப்புறம் நான் தான் வின்னர்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க போல.
இப்போ மக்கள் சப்போர்ட் பண்ணல, இவங்க வீடை மிஸ் பண்றாங்களா, மக்கள் சப்போர்ட் ஃபைனலிஸ்ட்ல இல்லைன்ற வருத்தம் அவங்களுக்கு நிறையவே இருக்கு. ஃபைனலிஸ்ட் ஆகல, டைட்டிலும் கிடைக்கல, பணப்பொட்டியும் கிடைக்கலன்ற வருத்தம் அவங்களுக்குள்ள இருக்கு போல. அதை சொல்றாங்க, மக்கள் ஏன் சப்போர்ட் பண்ணாம போயிட்டாங்க, மக்கள் ஏன் என் கூட நிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரேக் டவுன் ஆகி உடஞ்சு கதறி கதறி அழுகுறாங்க. உடனே பிரஜன் அதெல்லாம் முக்கியம் இல்ல, மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மக்கள் காப்பாத்தினால தான் நீ இவ்வளவு வந்திருக்க, மக்கள் கிட்ட நீ ஒரு அம்மாவோ இதுவாவோ போய் சேர்ந்திருப்ப, இதெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததாக இவர் கலையெல்லாம் வராரு, ஏன் அழுவுறீங்க, இதெல்லாம் பண்றீங்க, அழாதீங்க அழாதீங்க அழாங்கன்றாங்க. அவர் கேட்குற மாதிரி தெரியல. ஆனா சலை அப்போ சொல்றாங்க நிறைய அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்திருக்குன்னு. அது என்னமோ உண்மைதான், இந்த சீசன்ல நிறைய அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. திரும்ப திரும்ப ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. அழாதன்ற மாதிரி கூல் பண்றாங்க. அப்ப பிரவீன்ராஜ் வராப்புல. பிரவீன்ராஜ் வந்து இங்க அழுறதுக்கு ஒண்ணுமே இல்லக்கா, இப்ப நீங்க அழுறது எனக்கு நல்லா இல்ல, இந்த கடைசி நேரத்துல அழுதுட்டு போறது நல்லா இல்ல, இந்த சீசன் ஒரு டிஃப்ரெண்டான சீசன், மற்ற எல்லா சீசனை விட ஒரு டிஃப்ரெண்டான சீசன். இந்த வீட்டுக்குள்ள வந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட கம்யூனிட்டி ஒவ்வொரு தரப்பை ரெப்ரசன்டேஷன் பண்ற மாதிரி வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போஷரும் வாய்வு கொடுத்துருக்கு. இதை பத்தி நீங்க யோசிச்சுட்டு போலாம், சந்தோஷமா எடுத்துட்டு போலாம், எதுக்கு பிரேக் டவுன் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இதுல எனக்கு ஒன்று, அது அவருடைய தரப்பு. நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த சீசன் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் சீசன் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது உங்களை பொறுத்தவரையும் அந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணவங்க நம்ம சீசன் எப்படியாவது மக்கள் பெஸ்ட் சீசன் சொல்ற மாட்டாங்களான்னு யோசிக்கக்கூடியது இயல்பு. ஆனா நமக்கு தெரியும், அது நம்ம அனுபவிச்ச இதுக்கு அது ஒரு பெஸ்ட் சீசனான்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட் சீசன் தான் அது. இந்த 9 சீசன்ல ஒரு டிஃப்ரெண்டான சீசன், இது வரைக்கும் பார்க்காத ஒரு சீசனை இந்த சீசன் பார்த்துருக்கோம் அப்படின்றதான். யாருமே இந்த சீசன்ல எவன் ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் எல்லாருமே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு இதுவே இல்லாம இருக்காங்கன்னா இந்த சீசன் தான் காரணம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.